ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜூன் 17 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜயும் காவேரியும் வந்து அவங்க கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து காவேரி வந்து சிரிச்சுக்கிட்டே வராங்க தானாவே. அப்போ விஜய் கேட்குறாரு, என்கிட்டயே சொல்லிட்டு சிரிச்சா நானும் சிரிப்பேன்ல உங்க கூட சேர்ந்தேனே. இல்ல நான் சொன்னேன், நீங்க ரொம்ப கேவலமா நினைப்பீங்க, அதனால தான் நினைச்சேன். நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன், ஜென்ரலாவே நீ அப்படிதான் சிரிப்ப அப்படின்னோடனே காவேரி என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை சொல்லுன்னு சொன்னேன்னே. இல்லை நம்ம ஆஃபீஸ் கிளம்பணும் வந்துட்டு இருக்கோம்ல, நேற்று ராகினியும் இந்த மாதிரி ஆஃபீஸ் வரேன்னு சொன்னால, அப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அதை நினச்சிதான் சிரிச்சேன்னொன்னே. அதான் நான் அஜய் கிட்ட சொல்லிட்டேன்ல, நீ ஒன்றும் ஆஃபீஸ்க்குலாம் வர வேண்டாம் அங்கேயே இருந்தோடனே. அதை தான் நானும் யோசிச்சு சிரிச்சுட்டு வரேன்னொன்னே. இப்போ விஜய் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கிளம்பி வரும்போது ராகினி வாசல்ல நின்று நம்மளை முறைச்சு பார்த்துட்டே இருந்தால, அப்போ அவளை வாண்டடா கூப்பிட்டு பல்பு கொடுக்கலான்னு பார்த்தேன். சரி வேணான்னு சொல்லிட்டு நான் வந்து ஏறி வந்துட்டேன்னொன்னே, பல்பு குடுக்குறதுல உங்கள அடிச்சுக்கவே முடியாது பாஸ் அப்படி சொல்லிட்டு 2 பேருமா பேசி சிரிச்சுட்டே வராங்க. அப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி நம்ம 2 பேரும் ஜாடிக்கேத்த மூடி மாரி நல்ல ஜோடி இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னோனே, இப்ப விஜய் அப்படியே பார்க்குறாரு. இல்லங்க இல்ல நான் வந்து அப்படி சொல்லல. 7 மாசம் அதெல்லாம் வச்சு நான் சொல்லல. ராகினி விஷயத்துல மட்டும் தான் சொன்னேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னோனே, இப்ப விஜய் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்ப 2 பேருமா கார்ல போயிட்டு இருக்கும்போது, யமுனா வந்து அந்த ரோடு வழியா வர்றத காவேரி மட்டும் தான் பார்க்குறாங்க. அப்புறமா விஜய் கிட்ட வந்து, "அம்மா ஒரு வேலை சொன்னாங்க. நான் மறந்து இவ்வளோ தூரம் வந்துட்டேன். நான் வந்து அத முடிச்சுட்டு கேப் புக் பண்ணி வந்துடுறேன்." இன்னொன்னே, "இல்ல ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம்னா நான் வெயிட் பண்றேன்." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "இல்ல பாஸ் இல்ல. நீங்க போங்க நான் வந்துடுறேன்னு" சொல்லிட்டு எப்படியோ விஜய் அனுப்பி விட்டுட்டு யமுனாவ ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்ப யமுனா போய் நிவினோட வீட்ல போய் நிவின் கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாரி "ப்ளீஸ் நீங்க ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்கன்னொன்னே." நிவின் என்ன சொல்றாருன்னா, "எனக்கு நெறைய வேலை இருக்கு. யமுனா புரிஞ்சுக்கோ கிளம்பு. அதுவும் இல்லாம நீ கால் பண்ணாலே எனக்கு நீ பண்ணுன துரோகம் தான் ஞாபகம் வருது. தயவு செஞ்சு கிளம்புன்னு" சொல்லி கையெடுத்து கும்பிட்டு அப்படியே அனுப்பி விடுறாரு. இப்ப காவேரி வந்து யமுனாவ கைய பிடிக்கிறாங்க. "இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு. நிவின் இல்ல. யமுனா வந்து வீட்ட விட்டு வெளியில வந்த பிறகு தான் காவேரி போய் யமுனா வந்து லாக் பண்றாங்க. "இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னொன்னே" யமுனா ரொம்ப அழ ஆரம்பிச்சுறாங்க. சரி ரோட்ல நின்னு அழாத சொல்லி ஆட்டோ பிடிச்சு 2 பேருமா வீட்டுக்கு போய் ரூம லாக் பண்ணிட்டு உள்ள போய் நின்னு பேசுறாங்க. அப்ப யமுனா வந்து எனக்கு நிவின் வந்து என்ன காப்பாத்துனார்லக்கா, அதுலேருந்தே எனக்கு வந்து அவர் மேல லவ் வந்துருச்சு. அப்புறமா நீ லவ் பண்றனால நான் அவர வந்து என் மனசுல இருந்து சுத்தமா தூக்கி எறிஞ்சுட்டேன். இப்போ உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்லன்னு சொல்லி எல்லா கதையும் சொல்றாங்க. அப்போ உடனே காவேரி என்ன கேட்குறாங்கன்னா, "நிவின் உன்ன ப்ரொபோஸ் பண்ணாரா?" அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாரி காலேஜ்ல என்ன வந்து பார்க்க வருவாரு. என் கூட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. ஏன்னா அவர் தான் இந்த மாரி ஐஏஎஸ் கோச்சிங் கிளாஸ்க்குலாம் சேர்த்து விட்டுருக்காருன்னு எல்லா கதையும் சொல்றாங்க. இப்ப காவேரி வந்து கேட்குறாங்க, "இதெல்லாம் லவ்வுன்னு நினைச்சிட்டு இருக்கியான்னொன்னே." "இல்ல நான் ஐஏஎஸ் ஆயிட்டேன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி தந்திருக்காருன்னொன்னே." இப்ப காவேரி அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறாங்க. "நீதான்க்கா எப்படின்னாச்சும் அவர்கிட்ட பேசி எங்கள சேர்த்து வைக்கணும்" அப்படின்னு. இது எல்லாத்தையும் ராகினி வெளியில இருந்து ஒட்டு கேட்க ரொம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா வெளியில அவங்களுக்கு எதுவுமே கேட்கவே இல்ல. அப்புறமா சரி யாரோ வரப்போறாங்க, அழாம வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு யமுனாவ அனுப்பி விடுறாங்க. பின்னாடியே காவேரி போறாங்க. இது எல்லாத்தையுமே ராகினி பார்த்துட்டு, "இவ ஏன் இங்க வந்துட்டு போறா? இன்னமும் இருக்கு. இத கண்டுபிடிச்சே ஆகணும்." அப்படிங்கிற மாரி ராகினி நினைக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்